ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மணி. இந்த வீடியோவில் குலதெய்வம் கும்பிட்றதால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நாங்கள் குலதெய்வம் கும்பிட்றதோட ஒரு வீடியோ தான் இது. ப்ரோ, நான் முருகனை கும்பிட்றேன், சிவனை கும்பிட்றேன், அவங்கள விட பவர்ஃபுல் யாராச்சும் இருக்காங்களா? நான் ஏன் குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். அவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கான கடவுள்கள். அந்த கடவுள்கள் எல்லாருமே உலகத்தில் இருக்க நிறைய பேரால் கும்பிடப்படுது. அப்படின்றப்போ அந்த சக்தியை நம்ம கிரகிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஆயிரும். ஸோ அதனால் நமக்குன்னு குலதெய்வம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை நம்ம கும்பிடும் பொழுது அங்கே கம்மி பேர் தான் அவங்கள கும்பிடுவாங்க. அந்த கம்மி பேரில் நம்ம இருக்கும் பொழுது அவங்களோட சக்தியை நம்மளால் கிரகிக்க முடியும். நிறைய விஷயங்கள் சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். சிம்பிளாக குலதெய்வம்னா யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள், ஏதாவது ரீசெண்டாக இறந்து போன நம்மளுக்காக இறந்து போன நம்மளோட முன்னோர்களாக தான் இருப்பாங்க. அண்டு சிவனும் முருகனும் இந்த மாதிரி எல்லா கடவுளும் நம்மளோட முன்னோர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நான் எல்லா கோயிலுகளுக்கும் போயிட்டேன், எல்லா கடவுளையும் கும்பிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடுறது கிடையாது. நீங்கள் எப்போ குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போத்துலேருந்து நீங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ரீசண்டாக வரக்கூடிய மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரியான படங்கள், நிறைய படங்கள் வந்திருக்குது. இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே குலதெய்வ வழிபாடை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் மெயின் கருவாக இருக்கிறது கிடையாது. அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம படத்தோட கிளைமேக்ஸை பார்த்துட்டு கை தட்டிட்டு வந்துடுறோம். ஆனால் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு தான் மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்குது. அந்த மாதிரி படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் காமிக்கிற விஷயங்களில் தான் உண்மை இருக்குது, மிகப்பெரிய இம்பேக்ட்டுமே அது கொடுக்கும். ப்ரோ நீங்கள் சொல்கிறது சூப்பராக இருக்குது, அது உண்மையும் கூட. ஆனால் என்னால் குலதெய்வத்தை வேண்ட முடியாது, ஏன்னா எங்களுக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நாங்களுமே அப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணணும். கடவுள் உங்ககிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் அவரும் இருப்பார். அந்த முயற்சியை நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டப்புன்னு நடக்கும் எல்லா விஷயங்களும். கடவுள் உங்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிப்பார், உங்களை கூட்டு போக ஆரம்பிப்பார், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிப்பார். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எங்கேயாச்சும் ஜோசியர்கிட்டையோ எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு கேட்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே வரும்போது இந்த கேம் ஒன்று ஞாபகம் வந்தது. இது ஒரு மேஜிக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ எனக்கு மறந்து போச்சு, ஒர்க் ஆகலை. இதுதான் எங்களோட ஊர், இது எங்களோட நிலம். அண்ட் எனக்கு கடவுள் மேலெலாம் நம்பிக்கையே இல்லை ப்ரோ. நார்மலாக தெய்வத்தையே கும்பிட மாட்டேன். இது குலதெய்வத்தை நான் ஏன் கும்பிட போகிறேன், ஏன் பொங்க வைக்கணும் அப்படி மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சரி நம்ப வேணாம். ஆனால் உங்களோட மைண்ட் பீஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்கள்ல, அதே தான் கடவுள் அப்படிங்கிற பேருன்னு நம்புங்க. சரி, நீங்கள் கடவுள் அப்படிங்கிற பேரை கூட நம்ப வேணாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, சும்மா இதை ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்கிட்டு அதை பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கும்போது எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் கடவுள்னால் என்ன, அது இதுன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. நான் அறிவாக பதில் சொல்லுவேன் அப்படின்னா, அறிவுன்னு ஒன்று விஷயம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வாங்க. அதுலேயும் மிகப்பெரிய அறிவு இருக்குது. இப்போ தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. அது எல்லாமே சயின்ஸ் பேஸ்டாக கடவுள் அப்படிங்கிறது உண்மை, ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்லுது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இது வேறு ஒரு கோவில் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம், சூப்பராக இருந்தது. அதை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நன்றி.